வணக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லும் இல்லையா, அந்த பாசத்தினுடைய பிரிவுகள் சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. இப்போது அதில் நம்ம ஆணவம் பார்த்தாச்சு, கண்மம் பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம மாயையை பார்க்குறோம். இப்போது இந்த மாயையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாயை உலக தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக நின்று உயிர் அல்லது பசுவின் இயக்கமற்ற தன்மையையும் செயலற்ற தன்மையையும் நீக்கி அதை உயர்த்த வல்லதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த பசுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த ஆணவம் கண்மம் இது ரெண்டுத்தில் சேர்ந்து அந்த ஒரு பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நரகத்தில் தான் அது வந்து அப்படியே கட்டுண்டு கிடக்கும் சரிங்களா. அந்த பசுன்னு சொல்லக்கூடிய உயிர் என்ன சரிங்களா. அந்த மாயை தான் அதை மாயை அது கூட சேரும் பொழுது தான் அது செயல்புரியக்கூடிய தன்மைக்கு அதாவது ஒரு உடம்பு எடுக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு இந்த நிலைக்கு அது வரும் சரிங்களா. அதான் மாயை சொல்கிறது. இப்போ நீங்கள் கூட நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பரசக்திக்கு அந்த இன்னொரு பேர் மாயான்னு சொல்லுவாங்க இல்லையா, மாயைன்னு சொல்லுவாங்க இல்லையா. மாயா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. மாயை அப்படின்னா செயல்கள் அந்த சக்தி அந்த ஒரு எனர்ஜி சரிங்களா, அதுதான் மாயை. இப்போது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எங்கள் புக்கில் இதில் நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க சரி. அப்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம எது கூட அந்த மாயையில் நம்ம சூஸ் பண்ணி நம்ம இந்த விதமான ஒரு தன்மையில் தான் நம்ம இருக்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா. இதில் பாருங்கள், இது இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, மாயேயம், திரோதானம் அப்படின்ட்டு 5 சொல்கிறாங்க சரிங்களா. சுத்த மாயை அப்படின்னா அந்த கரு உற்பத்தி ஆகுது இல்லையா, அதுக்கு தேவையான மாயை தான் சுத்த மாயை. அதை பியூரிட்டியாக இருக்கும் அது சரிங்களா. நம்ம இந்த நாதம் விந்து அதே மாதிரி இந்த சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்ட்டு அதுலேயுமே 5 டைப்ஸாக இருக்குது சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அசுத்த மாயின்னு சொல்கிறாங்க. அசுத்த மாயின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பூடன், மூலப்பகுதி அப்படின்ட்டு 7 டைப்ஸாக சொல்கிறாங்க சரிங்களா. இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசுத்த மாயின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரகிருதி மாயைன்னு சொல்கிறாங்க. பிரகிருதி மாயை அப்படின்னா 5 ஐம்பொறிகள், 5 கண்மேந்திரியம், அந்த கணங்கள் அப்படின்ட்டு 24 இருக்குது சரிங்களா. இதை பற்றிலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நீங்கள் முன்னாடி இருந்த வீடியோக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எரிய ஆற்றலுடன் இணைந்து செயல்படுன்னு போட்டிருப்பேன் பாருங்கள், அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாயையம் பார்த்திங்க அப்படின்னா மாயின் காரியங்களான உடற்கருவி உலகுகளை குறிப்பது ஓகேங்களா. நம்முடைய இந்த உடல் அதே மாதிரி இந்த உலகு, இப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் சரிங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா மாயேயம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி திரோதானம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திரோதானம் தான் நிமித்த காரணமாக இருந்து மத சக்திகளை தொழிற்படுத்தும் சிவசக்தியாகும் சரிங்களா. நிமித்த காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிமித்த காரணங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ரீசன் அந்த மாதிரி அதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து இந்த மல சக்திகளை தொழிற்படுத்தும் சிவசக்தி அது சரிங்களா. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் இந்த கடவுள் சொல்கிறீங்கள, அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த கடவுள் தன்மைக்கு அப்பாற்பட்டு உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அசுத்தம்தான் இல்லைங்களா. அப்போது அது எல்லாமே அந்த ஒரு மலம் அப்படி சொல்லக்கூடிய
அந்த ஒரு நெகட்டிவ் இதில் தான் வந்து சேருது இல்லையா. அதனால் அவங்க மீதி எல்லா ஃபோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா வந்து அது நம்ம உடம்பில் நம்மக்கிட்ட அந்த உண்டாகக்கூடிய எண்ணங்களை வந்து தெளிப்படுத்தக்கூடிய இப்போது நான் அதை நம்ம சொல்ல இல்லையா. நமக்கு என்ன நம்ம செய்தாலுமே அது நமக்கு சரியாக தான் தெரியும் இல்லையா. நமக்கு சரியாக தான் தெரியும். அது மாதிரி நம்மள அந்த ஆணவம் வந்துட்டு நம்மளை வந்து நம்ப வச்சிடும் சரிங்களா. அப்போது நம்ம உயிர் வந்துட்டு உணர்வு வரைக்குமே அந்த அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு மலம் தான் இல்லைங்களா. அப்போது அதை வந்து நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து இருக்க முடியாது இல்லையா. செஞ்சு தானே ஆகணும். நீங்கள் அது செய்யறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரோதானம் தான். நீங்கள் அப்போ நல்ல விஷயங்களை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நம்ம வந்துட்டு செயல்பட வைக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரோதானம் சொல்கிறது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சிவசக்தி இந்த திரோதானம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிவசக்தி அது சரியா. அப்போது இந்த சிவசக்தி ஆகியும் மனத்தை தெளிப்படுத்துவது பற்றி அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெட்ட விஷயமாகவே அது வந்து அது வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்தில் அது வந்து இருக்கும் பொழுது அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம மரியாதையை வந்துட்டு அதாவது வந்து வாங்கிக்க முடியாது பார்த்தீங்களா. அப்போனா பார்த்துக்கோங்க, கடவுள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நமக்கு அந்த உயிரை வந்துட்டு நமக்குள்ளே வந்து கொடுத்து என் பேரை காப்பாற்றிடுவா சொல்லி நம்மளை வந்து அமுச்சு விட்டாரு. ஆனால் நம்ம பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஒரு வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு தீங்கு வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. வாழக்கூடிய நாட்கள் முழுக்க இல்லையா. அதெல்லாம் கூட அவர் வந்து பொருட்படுத்தாமல் அதெல்லாம் வந்துட்டு ஓகே நீ அதெல்லாம் பண்ணதெல்லாம் போதும் பரவாயில்ல விடு அப்படின்ட்டு எப்பயாவது நீ வந்துட்டு என்ன நினச்சா போதும் அந்த கணமே நான் வந்து உனக்குள்ளே நான் வந்து வந்துடுவேன் தானே அவர் சொல்கிறாரு சொல்லுங்கள். அப்போது கடவுள் மாதிரி ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கருணையான ஒரு ஒரு இறக்க சுபாவம் வந்துட்டு உள்ளவர் வந்துட்டு யாருமே கிடையாது இல்லைங்களா. யாருமே இல்லை இல்லையா. இதை பாருங்கள். இப்போது இந்த மேலே கூறிய வண்ணம் ஆணவம், கண்மம், மாயம், திரோதானம் அப்படிங்கிற அந்த 5 வகையான இந்த பாசங்களுக்கு எனக்கு பாசங்கள் இந்த உயிர்களாகிய நேர் மின்னோட்டத்துக்கு என்ன நேர் மின்னோட்டத்துக்கு எதிர் மின்னோட்டங்களாக புரியுதுங்களா. ஏன்னா அந்த உயிர்னு சொல்லக்கூடிய அந்த பசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு அது வந்து செயலற்ற தன்மையிலே தான் அது இருக்குது. ஆனால் அதுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு புரியுதுங்களா. அது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு ஃபோர்ஸாக அது உயிர் கொல்லியாக என்ன அது வந்து அது கூட போய்ட்டு சேர்ந்து அதை வந்து செயல்படுத்துது சரிங்களா. அப்போனா பார்த்துக்கோங்க. நம்ம அதுக்கு தான் அந்த அந்த ஒரு கடவுளை வந்துட்டு அந்த உணரக்கூடிய அந்த ஒரு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலேருந்து நம்ம வந்து ஒரு கனவு கூட நம்ம அதை வந்து மறக்கவே கூடாது சரிங்களா. அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அப்போ நான் வந்து அந்த கடவுள் வந்துட்டு நமக்குள்ளே இருக்க மாட்டார் இல்லையா. அப்போ எப்படி நம்ம வந்துட்டு சூப்பராக பெஸ்ட்டாக வந்து சிறப்பாக நம்ம வந்து வாழ்கிறது செய்கிறது நம்ம சம்பாதிக்கிறது இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா தோற்ற ஒடுக்கங்களை அடைந்து நிலையத்திலும் தொடக்கத்திலும் தரியத்திலும் சென்று கொண்டிருக்கின்றன சரிங்களா. இவைகள் பதியையும் பசுவையும் சுற்றி சோன்று கொண்டே தோற்ற ஒடுக்கங்களை புரிகின்றன சரியா. இந்த பாசங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட போயிட்டு பதிக்கிட்ட வந்து பதியும் பசுவையும் சுற்றி தான் சோண்டுட்டு இருக்கும் சரிங்களா.
சுற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் தெரியும். அதுக்குள்ளே போயிட்டு ஜாயின் ஆகாது. சரிங்களா? இந்த சுழற்சியை நீக்கி பசு பதியை அடைவது தான் அதுதான் வந்துட்டு சிவமாகும். சரியா? அந்த மாதிரி அந்த பசு வந்துட்டு பதியை வந்துட்டு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த நிலை தான் வந்துட்டு சிவத்தன்மை. சரிங்களா? அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் உணர்ந்தால் அந்த கடவுள் உங்களுக்குள்ளே இருப்பார். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாம ஜபம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மந்திரத்தை இடைவிடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த இறை சிந்தனையிலேயே நம்மளுடைய மனதை வச்சுட்டு இருக்கணும். சரிங்களா? சும்மா கொஞ்சம் நேரம் தானே நம்ம சினிமா பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் தான் நம்ம சீரியல் பார்க்குறோம், அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாமே அப்படியே அதை அடுக்கடுக்கா நீங்கள் தவறு போகாது. அதான் தவறு தானே. நம்மளுடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே தவறு தானே. அப்போது அது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு தெரியாமல் அப்படியே அது நம்மளை அந்த அந்த பக்கம் கூட்டி போயிடுச்சு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் விஷயங்கள்கிட்ட. அது நமக்கு தெரியாமல் நம்ம பரவாயில்ல, நம்ம இதுவும் சரிதான் நம்மளை நம்ம வச்சிடுவோம். சரிங்களா? அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்க வேண்டியது தான் இந்த ஆணவம் தான் பேஸு. சரிங்களா? அதுதான் பேஸு. அதுதான் பேஸு. அது கூட தான் இது எல்லாமே சேர்ந்து வருது. கர்மா கூட நம்ம பிறவி எடுக்கும் பொழுது கடவுள் ஒரு உள்ள கொடுத்து அமுச்சு விட்டாரு. இந்த மாயை தான் அதை செயல்படுத்துது. சரிங்களா? ஆனால் இந்த செயல்படும் பொழுது இந்த ஆணவம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது ஆணவம் நம்மக்கிட்ட தலை எடுத்துச்சுன்னா எல்லாமே தப்பு தப்பா செய்வோம். சரிங்களா?